தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நெல்லை மாவட்டம் மூன்றாடிப்பு அருகே உள்ள வாகைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த 20ஆம் தேதி காதலியுடன் ஓட்டலுக்கு சென்றவரை ஓட்டல் வாசலில் வைத்தே 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. கொலையாளிகளை பிடிக்க பாளை போலீசார் 6 தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை இந்த வழக்கில் முத்து, சரவணன், ஐயப்பன், தம்பன், ஐயப்பன் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் தீபக் ராஜா கொலை தொடர்பாக ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை குறிப்பிட்டு இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையத்தின் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு வெளியானது. அதில் தீபக் ராஜாவை கொலை செய்த மறவர் சமூகத்தை சேர்ந்த குற்றவாளிகளை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வழங்கிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இயக்குநர் ப. ரஞ்சித் மறவர் சமூகம் பற்றி தவறான தகவல்களை பரப்பி தென் தமிழகத்தில் சாதி மோதலை தூண்டிவிட முயற்சிப்பதாக தென் தமிழர் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி பரமக்குடி டிஎஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். அவரது நீலம் பண்பாட்டு மையத்தின் எக்ஸ் தளத்தை முடக்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே நடைபெற்ற கொலை சம்பந்தமாக திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் தனது நீலம் பண்பாட்டு மைய எக்ஸ் தளத்திலே நான் சார்ந்த மறவர் சமூகத்தை குற்றவாளிகளாக சித்தரித்து சமூக வலைதளங்களிலே பரப்பியிருந்தார். இதனை கண்டிக்கும் விதமாக இன்று பரமக்குடி துணை கண்காணிப்பாளர் திரு சபரிநாதன் அவர்களிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. புகார் மனுவை படித்து பார்த்த பின்பு பரமக்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் மேல் நடவடிக்கைக்காக சைபர் கிரைம் காவலர்களுக்கு அனுப்பி வைப்பதாக என்னிடத்திலே கூறினார். இதனுடன் அவரது நீல பண்பாட்டு மையம் எக்ஸ் தளத்தை முடக்க வேண்டும் என்ற புகாரையும் பரமக்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே எழுத்துப்பூர்வமாக பாலமுரளி ஆகிய நான் முன்வைத்தேன்.